இந்த பிரசனம் பாருங்க, இவர் என்ன கேட்குறாருன்னா, திருமண பொருத்தம். இவர் பையனுக்கு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு திருமண பொருத்தத்துக்கு வந்திருக்காரு. இவர் என்கிட்ட கேட்டது, மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி இருக்கா அண்டு லக் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேள்வி அதுதான். டூ தே ஹாவ் மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி அண்டு லக் அப்படின்னு கேட்குறாரு. அது எல்லாருமே கேட்குறது தானே. கல்யாணமானாக்கா ஒரு அதிர்ஷ்டம் வருமா? நான் இப்போ நான் 1,00,000 சம்பளம் வாங்குறேன், கல்யாணத்துக்கு போனால் ஒரு 10,00,000 சம்பளம் வாங்க முடியுமான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு கேள்வி. பாருங்க, உதயத்துக்கு பக்கத்திலே அதிலே ஆருடம். அப்போ உதயம் ஆருடம் ஒன்றா இருந்தாலே நாம கம்பேட்டபிலிட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம சொல்லலாம், ஓப்பனாக சொல்லலாம், இவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி உண்டு. மேரேஜ் திருமண பொருத்தம் கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பொருத்தம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 7ஆம் அதிபதி பாருங்க 8ல் போய் குந்திருக்காரு. உதயத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல் போய் குந்திருக்காரு. அப்படி உதயத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்தா ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, உதயாதிபதி சனி அவருக்கு அது திரிகோணத்தில் 9ல் போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த 2 பேருக்கும் ஒரு திருமண பொருத்தம் இருக்கா அப்படின்னா 100% திருமண பொருத்தம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு லக் இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா? அந்த கேள்விக்கு வந்தீங்கன்னா, சப்போஸ் இவர் கேட்காம இருந்தா, அப்படி எனக்கு லக் இருக்கா அப்படிலாம் கேட்காம வெறுமன ஜாதகத்தை மட்டும் அனுப்பி பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஐயா இவங்களுக்கு குழந்தை பிறப்பில் ஒரு தாமதம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். தாமதம் ஆகுங்க, ஏன்னா 5ஆம் அதிபதியவே கைப்பு கவிக்குது. அப்போ குழந்தை பிறப்பில் தாமதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் அதிர்ஷ்டம்னு கேட்டுட்டார். இவர் கேட்டது அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம்னு கேட்டுட்டாக்கா, நம்ம அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அவர் நினைக்கிற மாதிரியான அதிர்ஷ்டமான அந்த ஜாதகருக்கு திருமணமான கிடையாது. அது என்ன அவர் நினைக்கிற அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களா? புரியுதுங்களா? இவர் ஏற்கனவே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஹை கிளாஸ் சொசைட்டி. இவர் ஹை கிளாஸ் சொசைட்டி. இவர் அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்டாக்கா, இன்னமும் தன்னை விட அந்த அந்த பையன் பெரிய ஆளாவானா, வசதி வாய்ப்புகளோட இருப்பாங்களா அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாரு. அப்படி கேட்டாக்கா, இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே கிடையாது. உண்டு, அதிர்ஷ்டம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா லக்னாதிபதிக்கு 9ல் போய் 7ஆம் அதிபதி இருக்கு அப்படின்னாலே ஒரு பாக்கியம் இருக்கு. ஆனால் இவர் நினைக்கிற அதிர்ஷ்டம் அங்கு இல்லை அப்படின்னு அர்த்தங்க. இப்படி தாங்க பிரசனம் பதில் சொன்னோம். நல்லதுங்க.